ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற உங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு சண்டே. சண்டேனால எல்லாரும் ஸ்பெஷலாக குக் பண்ணுவாங்க. ஆனால் நான் சண்டேயில் ரொம்ப சிம்பிளாக தான் குக் பண்ணுவேன். ஏன்னா ஈவினிங் வந்து சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் ஸ்பெஷலாக செய்வேன், சம்டைம்ஸ் சிம்பிளாக செய்வேன். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பூண்டும் வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா அப்படியே வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் வதங்குற கேப்பில் மற்ற ஐட்டம்லாம் நம்ம அப்படியே வெட்டி வச்சுக்குவோம். ரொம்ப நான் வெட்டிட்டு சமைக்க ரெடி பண்ண மாட்டேன். அப்படியே அடுப்பை குறைவா வச்சுட்டு சமைச்சிக்கிட்டே வந்து எல்லா ஐட்டமும் அப்படியே வெட்டுவேன். சில பேர் வந்து வெட்டி வச்சுட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் வந்து சமைச்சிக்கிட்டே வெட்டி வெட்டி அப்படியே போட்டுருவேன். ஸோ அப்படியே இது கொஞ்சம் வெந்துட்டானே நம்ம என்ன பண்ணுவோம், நான் ஃபிஷ் பாலும் ஃபிஷ் கேக்கும் போட்டிருக்கேன். தவு வந்து போடல, ஏன்னா போட்டால் நிறைய ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் பாலும் ஃபிஷ் கேக்கும் போட்டு அதை அப்படியே புரியிற கேட்டில் அடுத்து 3 முட்டையை வந்து நான் கலந்து வச்சுக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சள் மீ பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் பிறக்கினீங்கன்னா கண்டிப்பாக ருசியாக டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவீங்க. ஏன்னா நான் இன்றைக்கி பிறக்குனது எனக்குவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி தான் பிறக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறமா அந்த நடுவில் இருக்கிற எண்ணெயிலே அந்த எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ரா தம்பா பண்ணலை. போட்ட எண்ணெயிலே வந்து அந்த 3 முட்டையை உடச்சி வச்சு இதை ஊற்றி அப்படியே லேசாக கிண்டுன்னு கிண்டிட்டு ஸோ அப்படியே ஃபிஷ் பால் அதெல்லாம் போட்டு அப்படியே ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அது அப்படியே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து இங்கே கிச்சாப் வந்து 2 விதமான கிச்சாப் கலந்து வச்சுருந்தேன். சோயா சாஸும் அதுக்கப்புறம் கட்டி கிச்சாப்பும். ஸோ அதை வந்து நான் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சில்லி போ வீட்டில் சில்லி இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், இல்லை சில்லி போ கூட போட்டுக்கலாம். சில்லி போ வந்து நான் 3 சின்ன ஸ்பூன் தான், ஒரு 3 ஸ்பூன் போட்டால் ஒரு பேக்கெட்டுக்கு. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி போட போகிறீங்கன்னு. எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப உரப்பு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நான் எது சமைச்சாலும் உரப்பு இல்லாத மாதிரி தான் பார்த்துப்பேன். அப்போ நீங்கள் உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் கலந்து வச்ச கிச்சாப்பை அதை அப்படியே போட்டு ஒரு கிண்டிட்டு சுற்றி இருக்கிறதெல்லாம் ஒன்றா போட்டு கிண்டிட்டா ரொம்ப நான் எப்பயுமே வந்து சமைக்கும் போது ஈஸியான மெத்தட் தான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு பேபி இருக்கிறதுனால என்னால் ரொம்ப நேரம் அடுப்பில் நின்று வேலை செய்ய முடியாது. எது எனக்கு ஈஸியாக இருக்குது, டக்குன்னு ருசியாக வருது, டக்குன்னு சமைக்க முடியுதோ ஸோ அந்தமாரி வந்து நான் என்னோடய சமையலை வந்து பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் இதை அப்படியே கொஞ்சம் வந்தாலே கொஞ்சம் சஸ்திராம் ஊற்றினேன். ஏன்னா சஸ்திராம் ஊற்றினா அது தனி டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் சஸ்திராம் அப்படியே கொஞ்சம் வந்து ஊற்றிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு மஞ்சள் மீக்கு வந்து நம்மளாக உப்பு வந்து பார்த்து தான் நம்ம போடணும். எல்லா மீக்கும் போடுற மாதிரி போட முடியாது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உப்பு போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் மீயும் கடுகு கீரையும் வந்து போட்டு நல்லா கிண்டி எடுத்தால் ருசியான மஞ்சள் மீ இஸ் ரெடி. நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா பெரட்டிட்டு ஸோ அப்படியே சூடோடையே சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் மீன் சாப்பிடாதவங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நான் என் சாப்பாடு அஜினோமோட்டோ சிக்கு பிரசா எதுவுமே எந்த சாப்பாடுக்குமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது நல்லதில்லை, நேச்சுரல் டேஸ்ட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த கிச்சாப்பு அது இருக்குல்ல, ஸோ அதே வச்சு சிலருக்கு வந்து மஞ்சள் மீன் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு திரட்டி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு கண்டிப்பாக இருந்தோம். இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சின்ன பிள்ளைங்க கூட ருசியாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஐட்டம் வச்சு தான் நான் சமைச்சிருக்கேன். நன்றிங்க. அப்படியே என் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள். இதோட விடை பெறுகிறேன். நான் ஏஞ்சலின். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் ஹேப்பி சண்டே.